சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் மிக முக்கிய பொருளாதாரமாக நமது நாட்டின் பொருளாதாரம் முன்னேறி வருவதாக புகழாரம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் உலகளவில் இந்தியா முன்னோடி பங்களிப்பை வழங்கி வருகிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் வளர்ச்சி கடந்த சில ஆண்டுகளில் முன்பில்லாத வேகத்தை பெற்றுள்ளது எனவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சனிக்கிழமை செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தலைநகர் டெல்லியில் இந்தியா கேட் உள்ளிட்ட இடங்களில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் சனிக்கிழமை முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்பாடுகள் தீவிரம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி இந்தியா கேட், சென்னை தலைமைச் செயலகம், உச்சநீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களில் மூவர்ணத்தில் ஜொலிப்பு. வியப்புடன் கண்டு செல்லும் பொதுமக்கள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பஞ்சாப் மாநிலம் அடாரி வாகா எல்லையில் குவிந்த பொதுமக்கள். ஜெய்ஹோ ஜெய்ஹோ என உற்சாக முழக்கம் எழுப்பி நடனமாடி கொண்டாட்டம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஹரியானா மாநிலம் பல்வலில் 5 கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்ட தேசிய கொடியுடன் நடைபெற்ற யாத்திரை. கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தல். சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 காவல்துறை அதிகாரிகள், சார்நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பதக்கங்கள் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று ஆளுநர் மாளிகையால் வழங்கப்படும் தேநீர் விருந்து இந்த ஆண்டு இல்லை என அறிவிப்பு. ஆளுநர் அர்லேகர் நாளை கேரளா செல்வதால் தேநீர் விருந்து இல்லை என லோக்பவன் விளக்கம். சுதந்திர தினத்தில் நீதிமன்றங்களில் கொடியேற்றும் முன் முதலில் வந்தே மாதரம் பாடல் இசைக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற, மதுரை அமர்வு மற்றும் கீழமை நீதிமன்றங்களுக்கு உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிவுறுத்தல். சனிக்கிழமை நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அமைச்சர் ஆனந்த் அழைப்பு. கிராமங்கள் மேம்பட கிராம சபை கூட்டத்தில் மக்களும் மக்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடக்கும் கிராம சபை கூட்டங்களில் வீத லீடர்ஸ் அமைப்பினர் பங்கேற்க வேண்டும். மக்கள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்மானம் நிறைவேற வேண்டும். வீட்டுக்கு வீடு தேசிய கொடியை வைக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தல். சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு படையெடுத்து சென்ற பொதுமக்கள். சென்னை கிண்டி கத்திப்பாரா ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை அண்ணா சாலை, கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பாஜகவுடன் திமுக நேரடியாக கூட்டணி அமைக்க இருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. மக்களிடம் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற டெல்லியில் கொத்தடிமையாக சரணடைந்து விட்டதாகவும் விமர்சனம். காவிரியில் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை தராமல் கர்நாடக அரசு மறுத்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் காட்டம். தமிழகத்தின் உரிமையை காக்க தொடர்ந்து எல்லா சட்ட நடவடிக்கைகளையும் தாவேக அரசு எடுக்கும் எனவும் உறுதி. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தல். மானே தேனே பொன்மானே என்று கடிதம் எழுதினால் மட்டும் போதாது என்றும் முன்பு கேட்டவர்கள் தற்போது மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது ஏன் எனவும் கேள்வி. தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம். தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி
காவிரி நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்காததை கண்டித்தும் அதிமுகவினர் முழக்கம். தாவேக அரசு காவிரியில் தண்ணீர் பெற்று தராததால் 1,00,000 ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து வருகிறது என இபிஎஸ் பேச்சு. சேதமடைந்த பயிர்களை கணக்கிட்டு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தாவேக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். காவிரி நீர் மற்றும் மேகதாது விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி முழக்கம். திருமணத்தில் சீப்பை எடுத்து ஒளித்து வைத்தால் திருமணம் நின்று விடுமா? முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் போராட்டத்தை புறக்கணித்தது தொடர்பாக கேள்விக்கு இபிஎஸ் பதில். கோவையில் கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி முழக்கம். பணவீக்கம் அதிகரித்து வரும் சூழலில் சொத்து வரிகளை உயர்த்துவதை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். ஆண்டுதோறும் 6% வரி உயர்வை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசின் நிர்பந்தத்திற்கு தமிழ்நாடு அரசு பணியக்கூடாது எனவும் அறிவுரை. இந்த ஆண்டு தீபாவளிக்கு முன்பாகவோ அல்லது பிறகோ கிளாம்பாக்கம் புறநகர் ரயில் நிலையத்தில் திறக்கப்பட வாய்ப்பு. சென்னை ரயில்வே கோட்ட மேலாளர் சைலேந்திர சிங் அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகளில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க மேலும் 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெடுஞ்சாலை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற உத்தரவு நீட்டிப்பு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை இடைக்கால உத்தரவை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் வரும் 22ஆம் தேதி காலை 10 மணிக்கு கூடுகிறது திமுக செயற்குழு கூட்டம். கட்சியின் ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. திமுகவில் அமைப்பு ரீதியாக 78 மாவட்ட செயலாளர்கள் உள்ள நிலையில் அதனை 100ஆக உயர்த்த திட்டம். 10க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாற்றிவிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க திமுக தலைமை முடிவு. திமுகவுக்கு வாக்களிக்காமல் தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்ல சாவி வராது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். திருப்பரங்குன்றம் கோயில் அமைந்துள்ள ஒட்டுமொத்த மலையையும் அளவீடு செய்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். வழக்கு விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு. மாமல்லபுரத்தில் 5வது சர்வதேச காற்றாடி திருவிழா கோலாகல தொடக்கம். இந்தியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட 40 நாடுகள் பங்கேற்கும் திருவிழாவை தொடங்கி வைத்தார் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார். கொடைக்கானல் வெள்ளி அருவியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து உற்சாகம். சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி பேசியதை எதிர்த்து தொடரப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். ராகுல் காந்தி மீது குற்றவியல் நடவடிக்கைகளை தொடர சட்டப்படி தேவைப்படும் அனுமதி பெறப்படவில்லை என நீதிபதிகள் தெரிவிப்பு. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலேயே போர் விமான என்ஜினை தயாரிக்க ரிலையன்ஸ் நிறுவனம் திட்டம். பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடையும் நோக்கில் இந்தியாவிலேயே என்ஜின் தயாரிப்பு மையத்தை அமைக்க பேச்சுவார்த்தை. மின்சாரத்தில் இயங்கும் உலகின் முதல் மிகப்பெரிய விமானமான X-1ஐ வெற்றிகரமாக பறக்கவிட்டு சாதித்த அமெரிக்காவின் ஹட் ஏரோஸ்பேஸ். நியூயார்க் விமான நிலையத்தில் நடந்த சோதனையின் போது 11,340 கிலோ எடை கொண்ட இந்த விமானம் 1,100 அடி உயரம் பறந்து சாதனை. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் நிரப்ப நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகனங்கள்.
எரிசக்தி கட்டமைப்புகள் மீது உக்ரைன் ராணுவம் நடத்தி வரும் தொடர் ட்ரோன் தாக்குதல்களால் எரிபொருள் தட்டுப்பாடு. இந்திய கிரிக்கெட் அணியின் இயக்குநராக முன்னாள் வீரர் VVS லட்சுமணன் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல். வீரர்கள் தேர்வு, போட்டி அட்டவணை உள்ளிட்ட அனைத்திலும் பங்களிப்பு வழங்கும் வகையில் ஏற்பாடு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சதமடித்து தன்சித் ஹாசன் அசத்தல். ஆஸ்திரேலிய மண்ணில் டெஸ்ட் சதமடித்த முதல் வங்கதேச வீரர் என்ற வரலாற்று சாதனை. காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்ற வாழ்வீச்சு போட்டி. தமிழ்நாட்டு வீராங்கனை கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்று அசத்தல். காலையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1280 ரூபாய் அதிகரிப்பு. கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1220 ரூபாய் உயர்ந்து 1,13,600க்கும் விற்பனை.